ஆதிவீர ராமபாண்டியன். இப்போ இன்னொரு 2 மாதங்களுக்குள்ளாக எலெக்ஷன் வரப்போகுது. இது வந்து இடைக்கால பட்ஜெட்டு. ஸோ அதில் என்ன பெரிய அறிவிப்புகளை வெளியிட்ட முடியும்? உடனே நீங்கள் வந்து காது குத்துறாங்க, காது குத்து ஃபங்க்ஷன் இன்விடேஷன் அடிச்சிட்டிங்களே. இல்லை அதான் அதை இன்னும் கொஞ்சம் ரைமிங்காக சொல்லியிருக்கலாம். காது குத்து விழா, கட்டிட திறப்பு விழா அப்படின்னு சொல்லி வரிசையாக கூட சொல்லிட்டு போகலாம். அதாவது காது குத்து விழாவும் நடத்தியிருக்காங்க, காது குத்து விழாவுக்கும் போயிருக்காங்க. இங்கே நிதி பட்ஜெட்டை போட சொன்னால் காது குத்து விழா நமக்கு வைக்கிறாங்க. நிதி ஆணையம் இல்லை மத்தியில் போய் நிதி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குங்க, என்னால் போக முடியாது, நான் எங்கேஜ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது இங்கேயும் நிதியை வாங்கவும் போகலை, மக்களுக்கு முறையான நிதியையும் பங்கிட்டு கொடுக்கல, அவர்கள் நிர்ணயித்த இலக்கில் ஒன்றை கூட சரியாக செய்யலை சார். அதாவது இப்போ நாம் சொன்னால் கூட இவங்க பார்த்தீங்களா இந்த அதிமுக இப்படி தான் சொல்லும் அப்படிம்பாங்க. அவங்களோட இன்டாக்டாக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னென்னா ஊபியை ஒப்பிட்டு அடிப்படை கட்டமைப்புக்கு கடனில் அல்லது வருவாயில் 50% முதலீடு செய்கிற மாநிலங்களின் பட்டியலிலிருந்து தமிழ்நாடு பின்னுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஆமாம் அவர் சொன்னது கொஞ்சம் உண்மை இல்லை, 3 மடங்கு உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கிய தொகை 1,84,000 கோடி, அடிப்படை கட்ட மூலதன செலவுக்கு செலவழித்தது வெறும் 54,000 கோடி. இப்போ இதில் 3 மடங்கு. அதாவது பொதுவாக கடன் என்பது எதற்கு இதுவரைக்கும் எடப்பாடியார் ஆட்சி காலம் வரைக்கும் எதுக்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா மூலதன செலவுகளுக்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். அதை இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அதிலிருந்து இன்கம் ஜெனரேட் பண்ணி அதன் மூலம் கொடுக்கறது மூலதன செலவு. அப்படி இவங்க மூலதன செலவை விட 3 மடங்கு அதிகம் கடன் வாங்கியிருக்காங்க. சார் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்களேன், அட்வான்ஸாக 5,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, கோடை சிறப்பு தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் காசுக்கு எங்கே சார் போகிறது? கஜானால காசு இருக்கணுமே சார். இப்போ கொடுத்தது ஒரு 6,500 கோடி தான் சார். 6,500 கோடியிலையும் இதில் என்ன வேடிக்கைன்னா, இதுக்கு முன்னாடி கோடை காலத்துலலாம் பச்சை பந்தல் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு சிக்னல்லையும் பச்சை பந்தல் போட்டிருந்தாங்கல்ல. அப்போ ஏதாவது நிதி கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லைல்ல. அதுக்கு முன்னாடியும் பச்சை பந்தல் போட்டாங்க, நிதி இல்லை. அப்புறம் நீங்கள் தினசரி செய்தி தொடர்பில் இருக்கீங்க, எனக்கு அந்த அளவுக்கு தகவல் இல்லை. ஏதாவது கோடை வெயில் பயங்கரமாக சுட்டரிக்க போகிறது என்றோ, கோடையில் யாரும் நடமாட முடியாது என்றோ ஏதாவது வானிலை அறிக்கை எதுவும் வந்திருக்கா சார் சமீபத்தில்? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் 2,000 ரூபா கொடுக்கும்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கறதுடைய நோக்கம், நாங்கள் நிர்வகிக்க தெரியாதவர்கள், எங்களால் எந்த நிதி நிர்வாகத்தையும் சரியாக செய்ய முடியாது, ஆனால் நாங்கள் ஒரு 5,000 ரூபாய் எப்படியாவது உங்கள்கிட்ட கொடுத்துறோம், அது எப்படியுமே உங்களுக்கு வர வேண்டிய தொகை தான், அதை மொத்தமாக கொடுத்துட்டு அதன் மூலம் ஓட்டு போட்டிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி நிதியை மிகவும் மோசமாக சொல்றீங்களா? அந்த 5,000 ரூபாயை தேர்தலுக்காக பணம் கொடுக்கற மாதிரி கொடுக்கறாங்க. இன்னும் சொல்ல போனா வாக்குக்கு லஞ்சம்னே தான் நீங்க சொல்றீங்க. அப்ப இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கீங்க, இது காது குத்துற விழா தான், இது பட்ஜெட்டே கிடையாதுன்னு. அப்ப நீங்களும் தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த இடைக்கால பட்ஜெட்டை வந்து காது குத்தும் விழான்னு சொல்லி ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியாக நீங்க இதை எடுத்துட்டு போறீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? நினைக்க முடியாதுல்ல சார். இது வந்து பணம் சம்பந்தப்பட்டது, எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது. நாங்கள் ஏனோ தானோன்னு எதுவும் சொல்லிட்டு போயிட முடியாது. மூலதன செலவு எவ்வளோன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். வரி வருவாய் நீங்கள் பெற்றது 2,06,000 கோடினா எஸ்டிமேட் பண்ணதுலேருந்து 27,000 கோடி குறைவாக வந்திருக்குங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி வரி அல்லாத வருவாயில் நீங்கள் எஸ்டிமேட் பண்ண தொகை எவ்வளவு, அதிலேருந்து 7,000 கோடி குறைவாக வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய வருவாய் எவ்வளோன்னு இலக்கு நிர்ணயித்தீங்களோ அந்த இலக்கிலிருந்து கிட்டத்தட்ட 6.52% கம்மியாக வந்திருக்குன்னு சொல்கிறோம். இப்படி நீங்கள் நிர்ணயித்த இலக்கு ஒன்று, அதை விட்டுருங்க. அடுத்து இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு கடனை வெறும் 4.5 ஆண்டுகள் அதை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின கடனில் 54,000 கோடி கடனை செலுத்தியதாக ஒரு கணக்கை காமிக்கிறாங்க சார். கடன் இல்லை, வட்டி இல்லை, கடனை செலுத்தியதாகவே சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு கடனை உங்கள்கிட்ட கடன் வாங்கி மேடத்துக்கு கடன் கொடுத்த மாதிரி. அப்போ அந்த டாக்டிஸை பாருங்கள். நாங்கள் 54,000 கடன் செலுத்திய மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். இப்போ கடன் வாங்கியிருக்கிறதுல 53,000 கோடி மூலதனத்துக்கு செலவழிச்சிருக்கீங்க, 54,000 கோடி இந்த உங்கள்கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தட்ட கொடுத்துருக்காங்க செலுத்தணும்னு. அப்போ இது போக மீதி 76,000 கோடி எங்கே?
அதுக்கு தான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்களே, இதுக்கு முன்னாடி பேரவை கூடும்போது என்ன பண்ணீங்க, இதே மாதிரி ஒரு பிரச்சாரம், அல்வா கொடுக்குறாங்க. நீங்க எனக்கு என்ன அதிமுக என்ன கேக்குறீங்க, சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு கேக்குறீங்க. அப்படி சட்டமன்றத்தை கூட்டுனா திமுக அல்வா கொடுக்குதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்றீங்க, இல்லாட்டி காது குத்துறாங்கன்னு ஒரு பிரச்சாரம் பண்றீங்க. இதே மாதிரி இருந்தா அப்ப திமுக எப்படிதான் அவங்க கூட்டுவாங்க சட்டமன்றத்தை? அதாவது சார், நாங்கள் செய்யாததை சொல்லலையே, அவங்க செஞ்சதை எல்லோருக்கும் புரிகிற வகையில் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் சார். இதுக்கு இப்போ காது கூத்து அதை தான் சொன்னோம், வரிசையாக எத்தனை விழா இருக்கோ அத்தனை விழாவையும் சொல்லி அத்தனை மாதிரியான தவறை இவங்க செஞ்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த நிதி ஆதாரத்திலிருந்து இன்றைக்கு இவங்க வாங்கி வைத்திருக்கிற கடன், இந்த ஒரு ஆண்டில் மட்டும் சார் 1,84,000 கோடி கடன்கிறது. அதாவது ஒட்டுமொத்த வருவாயில் 90% கடன். அதுக்கு ஈக்குவலாக கடன் வாங்கியிருக்காங்கன்னா இதில் என்ன சார் நிர்வாகிச்சாங்க? இதில் வேற ரகுராம் ராஜன் அவர் தலைமையில் குழு, நம்ம ஜெயரஞ்சன் அவர் மிகப்பெரிய அறிவாளி இல்லை, மாநில அரசு கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன வேற கொடுத்து விளக்கமெல்லாம் சொன்னாரு, கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த குழுவுக்கு செலவழித்த நிதி தான் வேஸ்ட்டாக போச்சு ஒழிய அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னொன்று வந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டெக்னிக்கலாக இன்னும் நெருக்கி போனீங்கன்னா, ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஏதோ ஓட்டு போட்டாங்க, ஏதோ ஒன்று சொன்னோம், வெறும் 1,83,000 ஓட்டில் தான் என்னை மக்கள் ஜெயிக்க வச்சாங்க, தப்பி தவறி வந்துட்டேன், எனக்கு நீங்கள் 2,500 கூட 1,500 கொடுத்து 5,000னு சொல்லும்போது நீங்கள் சுதாரிப்பாக இருந்திருக்கணும், அப்படி நீங்கள் இல்லை, அப்படி இருந்து என்கிட்ட கொடுத்து நிதியை எல்லாத்தையும் பண்ண சொன்னீங்க. இப்போ பண்ண சொல்லும்போது நான் எனக்கு தெரியாதுன்னு தான் குழுவை போட்டேன், குழுவும் இப்படி செஞ்சிருச்சிங்க, எனக்கு தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டு போக மாட்டாங்க சார். அதுல என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நான் திரும்ப நம்ம பண்ணிருப்பேன். இப்போ என்னன்னா, இன்றைக்கு இந்த பட்ஜெட்லாம் இருக்கு இல்லையா, இன்னும் சில நாட்கள்ல எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த அதிகமான கடன் வாங்கிய திமுக அரசு இந்த விஷயம் இந்த எலெக்ஷன்ல எதிரொலிக்குமா? எப்படி எதிரொலிக்கும்? நிச்சயமா எதிரொலிக்கும் சார். அதாவது முதல்ல இந்த கடன் வாங்குற மனநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நியாயப்படுத்துகிற தன்மையும் ரொம்ப மோசமான தன்மை. இந்த நிதி குழு எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் ராமாயணத்திலேருந்து இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, ராவணன் போர்க்களத்தில் ஆயுதங்கள் அற்று நிற்கும்போது ராமபாணம் அவனை நோக்கி வருகிறது. அப்போ அவருடைய மனது என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல கம்பர் சொல்லியிருப்பார், விடம் கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகு போலும் படங்கொண்ட பாந்தள் வாயில் பற்றிய தேரை போலும் பக்கத்தில் வந்துருச்சு, திடங்கொண்ட ராமபாணம் சிறுக்களை துற்றபோது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லி முடிப்பார். அந்த உணர்வு என்பது அவ்வளவு கடன் வாங்கிவிட்டோமே என்று பரிதவிக்கணும். நாங்கள் பாராட்டு பார்த்தீங்களா, நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னா, இது என்ன சார் அரசு இது, எங்களுக்கு சக்தி இருக்குது, சக்தியை நீங்களாக இருந்தீங்க, அந்த கடன் வாங்கும் சக்தி கூட நாங்கள் உருவாக்கி வச்சது. விஷன் 2023 புரட்சி தலைவி அம்மா சொன்ன திட்டங்களின் நிதிகளின் ஆதாரங்களின் அடிப்படையில் குரோத் வந்துச்சு. அந்த வளர்ச்சியை முதலீடாக்குவதை பணமாக்க தவறி இருக்கிறீர்கள். அந்த பட்ஜெட் ஜிடிபி உயர்ந்திருக்கு, அரசுக்கு வருவாய் இல்லை, ஜிடிபி உயர்ந்திருக்கு, பற்றாக்குறை குறையில, ஜிடிபி உயர்ந்திருக்கு, கடன் வாங்கியது 90%, 1,84,000 வாங்கியிருக்கீங்க, ஜிடிபி உற்பத்தி பெருகி ஒரே ஊர்ல எல்லாரும் தக்காளி போட்டு எவனுக்குமே லாபம் கிடைக்கலாம் என்ன நிலைமையோ அந்த நிலைமைய இந்த பட்ஜெட் அப்படி சொல்லுதா? ஒருத்தர் தக்காளி போட்டு 5 லட்சத்துக்கு வித்து லாபம் பார்த்தா அது லாபம், ஊரே தக்காளி போட்டுருச்சு, எவனுக்குமே லாபம் இல்லை, பயிரிட்ட தொகை கூட கையில் கிடைக்கலையே. அது இதில் தானே தெரியுது சார், கடனிலும் பற்றாக்குறையிலும் வருவாய் இழப்பிலும் அது தெரியுதா? அப்போ எவ்வளவு இந்த ஒரு 3-4 மாசமா என்ன டிமிக்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி, நாங்கள் அப்படி உயர்ந்துட்டோம். அதை எங்கன்னு காமிங்கன்னா, மேடம் அங்கே பாருங்க, தனிநபர் வருமானம் எல்லாருக்கும்னா கணவன் தனிநபர் மட்டுமா, மனைவியே தனிநபராக சேர்ப்பீங்களா, இல்லை வேலைக்கு இல்லாத குடும்ப தலைவியை தனிநபராக சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. இல்லை இதை இதோடு கனெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இவ்வளவு சிக்கலை வச்சுக்கிட்டு இந்த திமுகவை மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் வச்சுருந்தா ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சிக்கல் புறையோடி போய் ஒட்டுமொத்த குடும்ப பொருளாதாரத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் ஸ்தம்பித்து சீர்கட்டு போகும் என்பதற்கு இது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நன்றி.